அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையின் தேவன் இந்த நாளை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 29வது வசனம். உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி தேவனாலே உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்திலே பிறந்தார். வேதம் அதை சொல்லுகிறது. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் என்று. வந்தவர் என்ன செய்தார் தெரியுமா? புறஜாதியாராம் அந்நியராய் இருந்த நம் ஒவ்வொருவரையும் இரத்தத்தினாலே மீட்டு அவருடைய பிள்ளைகளாக்கி கொண்டார். இன்னும் சொல்ல வேண்டுமானால் அவருடைய சொந்தமாய் கர்த்தர் மாற்றிக்கொண்டார். அப்படி என்றால் ரட்சிக்கப்பட்டவர்கள் எவர்களோ, இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டவர்கள் எவர்களோ, அவரால் புது சிருஷ்டி யாக்கப்பட்டவர்கள் எவர்களோ, அவர்களே உள்ளத்திலே யூதனானவர்கள், அவருடைய சொந்தமாய் மாற்றப்பட்டவர்கள். கர்த்தர் நமக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர ஸ்வீகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் அவரால் மாற்றப்பட்டவர்கள், அவரால் புது சிருஷ்டியாக்கப்பட்டவர்கள். கர்த்தர் தம்முடைய நாமத்தை நமக்கு தரிப்பித்திருக்கிறார். இன்னும் சொல்ல வேண்டுமானால் அவருடைய அடையாளத்தினால் நாம் அறியப்படும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை குறித்து வெட்கப்படக்கூடாது. என்னை குறித்து ஒருவன் இங்கே வெட்கப்படுவானால் அவனை குறித்து பரலோகத்திலே நானும் அவன் பெயரை சொல்ல வெட்கப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். இனி நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த அடையாளத்தில் உறுதியாய் நிற்க வேண்டும். நமக்கு நன்றாய் தெரியும் மொர்தெகாயை குறித்து. அவன் ஒரு யூதன். ஆமானை எல்லாரும் வணங்கின போது மொர்தெகாய் வணங்கவில்லை. ஏன் வணங்கவில்லை என்று சூழ்ந்திருக்கிறவங்க கேட்டபோது மொர்தெகாய் தைரியமாய் சொன்னான், நான் யூதன். யார் யூதன்? தேவனை தவிர வேறு ஒருவரையும் வணங்க மாட்டான். இன்னும் சொல்ல வேண்டுமானால் தேவனுக்குரிய கனத்தையும் புகழ்ச்சியையும் மகிமையையும் வேறு எந்த மனிதனுக்கும் கொடுக்க மாட்டான். அவன்தான் யூதன். அவன் தன்னை யூதன் என்று காண்பிக்க வெட்கப்படவில்லை. கர்த்தர் நம்மை கிருபையாய் மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு அநேகரை பார்த்தீங்கன்னா அவர்கள் ஆண்டவருடையவர்கள் என்று காண்பிக்க வெட்கப்படுகிற கூட்டம் அநேகர் இருக்கிறார்கள். சர்ச்சுக்கு வரும்போது ஒரு விதமாய் வருவதும், வேற ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இன்னொரு விதமாய் போவதும். ஆமே, நாம் அவருடையவர்கள், அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் நம்மை அவருடையவர்களாய் காண்பிக்க வெட்கப்படாதிருப்போமானால் நாமே உள்ளத்தில் யூதரானவர்கள். நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். பேதுருவை பார்த்து வேலைக்காரி முதல் அந்த கூட்டத்தில் இருந்தவங்க கேட்டாங்க, நீயும் அவரோடு இருந்தவர்களில் ஒருவன் தானே என்று கேட்டபோது அவன் இல்லை என்று மறுத்தான். எங்கே நாம் அவருடையவர்கள் இல்லை என்று மறுக்கிறோமோ அந்த இடத்திலே நாம் அவரை மறுதலிக்கிறோம். அவன் இல்லை என்று மறுத்து இயேசுவை மறுதலித்தான். தேவ பிள்ளைகளே, எவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்றிருக்கிறோம் தெரியுமா? இந்த மொர்தெகாயை பாருங்கள். அவன் தன்னை யூதன் என்று காண்பிக்கிறதுல கடைசி வரை வெட்கப்படவில்லை. அதனால அவனுக்கு ஆரம்பத்தில் நெருக்கம் உண்டான போதிலும் எந்த சத்துரு அவனுக்கு விரோதமாய் செயல்பட்டானோ அந்த சத்துரு ஆமானுக்கு முன்பதாகவே கர்த்தர் அவனுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவன் கண்களுக்கு முன்னதாக மேன்மைப்படுத்தினார். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. ஆமென். நீங்கள் உங்களை அவருடையவர்களாய் காண்பிக்கிறதுல உறுதியாய் இருப்பீர்களே, ஆனால் உங்களுக்குரிய கனத்தை தேவன் தருவார்.
என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? அந்த அடையாளத்தினாலே அறியப்படுவதை பாக்கியமாக எண்ணுங்கள். அப்படி அறியப்படுவதனால் உங்களை 4 பேர் நிந்திக்கிறார்களா, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் என்பதை எண்ணி சந்தோஷப்படுங்கள். பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கும். நாம் கிறிஸ்தவர்கள், நாம் கிறிஸ்துவினுடையவர்கள் என்பதை காண்பிக்க ஒருபோதும் தயங்காதிருப்போம். கர்த்தர் நம் பட்சம் உண்டு. கர்த்தர் நம்மை பார்த்து சந்தோஷப்படட்டும். நம்மை பிள்ளைகளாக்கி இருக்கிறார் அல்லவா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, எங்களை உமக்கு சொந்தமாய் மாற்றி இருக்கிறீர். நாங்கள் உம்முடையவர்கள் என்பதை வெளிப்படுத்த எவ்விதத்திலும் தயங்காதபடி, வெட்கப்படுத்தாதபடிக்கு அப்பா, உம்முடைய அடையாளத்தினாலே அறியப்படுவதில் அப்பா உறுதியாக இருக்கும், அதில் சந்தோஷம் அடையும். கர்த்தர் கிருபை செய்வீராக. மொர்தெகாய் இந்த காரியத்தில் உறுதியாக இருந்தான் ஆண்டவரே. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் இவங்கெல்லாம் உறுதியாக இருந்தாங்க ஆண்டவரே. நாங்களும் அப்படி காணப்பட எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா, இதை நாங்கள் ஒருபோதும் மறவாதபடிக்கு கர்த்தர் எங்களை காத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.